நண்பர்களே, காலையில கிச்சனுக்கு போறதுக்குள்ளேயே வலி உடம்புல வந்துருதா? அதுக்கு இந்த கிச்சன் ஸ்லாப் எக்ஸசைஸை ரெகுலரா பண்ணுங்க. அம்மாக்களுக்கு இந்த வலி வர்றதுக்கு முக்கியமான காரணம் அவங்க மெக்கானிக்கலி டிஸ்அட்வான்டேஜிங். அவங்க உடம்பே அவங்கள வலியை உருவாக்குதுங்க. குழந்தை பிறக்கணுன்றதுக்காக வைடர் பெல்விஸ், அதனால ஹிப்போட ஆங்கிள் சேஞ்ச் ஆகிறதுனால மீடியல் சைடில், அதாவது உள்பக்கம் மூட்டில் நிறைய ப்ரெஷர் போகிறதுனால தான் நீ பெயினோ, ஃபுட் பெயினோ, பேக் பெயினோ வருது. இதுதாங்க இந்த எக்ஸசைஸை பண்ண சொல்கிறேன். நம்பர் 1, ஸ்லாப் சப்போர்ட்டை யூஸ் பண்ணி தொடையை மாற்றி மாற்றி லிஃப்ட் பண்ணி விடுங்க. 2, முட்டி மடக்காம காலை தூக்கி விடுங்க. நம்பர் 3, ஸ்லாப் சப்போர்ட்ல சைடுல காலை தூக்கி விடுங்க. 4, காலை பின்னாடி மடக்கி விடுங்க. 5, குதிகாலை தூக்கி தூக்கி விடுங்க. நம்பர் 6, உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஸ்குவாட் பண்ணிட்டு எந்திரிச்சுக்கோங்க. நம்பர் 7, ஸ்லைட்டா முட்டியை மடக்கிட்டு காலை தூக்கிட்டு கீழே தரையை கொண்டு வந்து தொட்டுட்டு நேரா வாங்க. நம்பர் 8, பாதத்தை நல்லா மேல தூக்கி டேப் பண்ணுங்க. 9, காலை தூக்கிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்க, 2 காலுக்கும் பண்ணுங்க. நம்பர் 10, கையை நல்லா மேல தூக்கி விடுங்க, சைட்ல தூக்கி விடுங்க, நெத்தி லெவலுக்கு வச்சுட்டு சைடில் கொண்டு போயிட்டு திரும்ப வாங்க. கிளாக் வைஸ் ரொட்டேஷன் பண்ணுங்க, ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் பண்ணுங்க. கையை கோத்து தலைக்கு பின்னாடி வச்சுட்டு இன் அண்ட் அவுட் பண்ணுங்க. 90 டிகிரியில் கை வச்சுட்டு மேலே தூக்கி தொடுங்க. இது எல்லாமே சிம்பிள் மூவ்மெண்ட்டுங்க. 10 தடவை பண்ணா. இதே எக்ஸசைஸாக பண்ணணும்னா எல்லா மூவ்மெண்ட்டையும் 45 ரெப்படேஷன் பண்ணுங்க. கொஞ்சம் டைம் ஆகும். நீ கிச்சனில் இருக்கிறதுக்குள்ளே முடிச்சுட்டு வந்துடலாம். ஒரு வேலை பண்ணுங்க, ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன்.